அம்மா எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டாங்க. நாகராஜ் தம்பி தான் இன்னும் சாப்பிடல. தம்பியை நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நீங்களே டிஃபன் எடுத்துக்கிட்டு போறீங்களா? அவர் மேலதானே இருக்காரு, நீங்களே போய் கேட்டுக்கோங்கண்ணா. இல்லம்மா, நான் போய் ரூம் கதவை தட்டினா சில நேரம் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதனாலதான் நீங்களே போய் கேட்டா நல்லா இருக்கும்ல. அதுவும் இல்லாம தம்பி விஷயத்த நீங்க தானம்மா பாத்துக்கணும். அண்ணா சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இனிமே அவரோட விஷயமா என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எப்படி நடந்ததோ அது மாதிரியே இனிமேலும் நடக்கட்டும். என்ன இந்த வீட்டோட மருமகளை மட்டும் பாருங்க, அவரோட மனைவியா பார்க்க வேண்டாம். ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்களே பாத்துக்கோங்க ப்ளீஸ். வேதவழி எப்படி பேசுறா? எதனால இப்படி பேசுறா? அம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தம்பிக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைங்களா? அண்ணா நான் எதை பத்தியும் பேச விரும்பல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னவா இருக்கும்? ஒருவேளை அவன் வேலை வெட்டிலாம் இப்படி சுத்திட்டு இருக்கானு வருத்தப்படுறாளோ? மாமா உட்கார் உட்கார் உட்கார். ஏன் ரூமுக்கு போக இங்க தனியா உட்காந்துருக்குற? போகணும் மாமா, போவேன். சாப்பிட்டியா? உன் அன்பு கணவன் என்ன பண்றாரு? தெரியல மாமா, ரூம்ல இருந்தாரு, நான் பார்க்கல. அப்புறம் ஒண்ணும் இல்ல மாமா. ஏம்மா, நாகராஜன் ஒண்ணு நல்லா பாத்துக்கிறானா? நல்லா பாத்துக்கிறானான்னு கேட்டேம்மா. ஆம், பாக்குறாரு மாமா. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வேடிக்கை பாக்குறாரு. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. நம்ம புது பிரான்ச் இருக்குல்ல, அதோட முழு நிர்வாக பொறுப்பையும் உன் நாகராஜன் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, என்னமோ சொந்த பிசினஸ் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறான். என்ன பிசினஸ் பண்றான்னு யாருக்குமே தெரியல. அப்படி எதுக்கு இருக்குன்னா, நமக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்குதுல்ல, அந்த பிரான்ச்சுக்கு அவனை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிட்டாக்க அவனுக்கு நல்ல பொறுப்பு வந்துடும், நமக்கு நிம்மதியா இருக்கும்ல. என்ன சொல்ற? அது உங்களோட முடிவு மாமா. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு சரின்னு படுதுன்னா நீங்க பண்ணுங்க. சரிம்மா, ஆனா இதுல உனக்கு சந்தோஷம் தானே? எப்பவும் உங்க விருப்பம் தான் மாமா, என்னோட விருப்பமும். இத பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டு சொல்றியா? என்னம்மா? நீங்களே அவர்கிட்ட பேசுங்க மாமா. ஏன்? இல்ல மாமா, நீங்க பேசுங்க, அதான் சரியா வரும். நான் கிச்சனுக்கு போறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. உட்கார் உட்கார் உட்காரு. மருமகளே, உனக்கும் நாகராஜனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. உன் மனசு நோகும்படி அவன் நடந்துக்கிட்டானா? இத பாருமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் மருமக சமாளிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை உனக்கு இருக்குதுல்ல? இருந்துச்சு மாமா, நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரத்துல இருந்து ஒவ்வொரு அடியையும்
மனசு முழுக்க நம்பிக்கையோட தான் நான் எடுத்து வச்சேன். ஆனா அந்த நம்பிக்கை முழுசா உடையும் போது நானும் முழுசா உடைஞ்சு போயிடுறேன் மாமா. என்னோட நம்பிக்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு தோணுது. எல்லாமே பெருமையா இருக்கு மாமா. நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு? இல்ல மாமா, என்ன எதுவும் கேட்காதீங்க, மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன விஷயமா நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வேதவழி சாதாரணமா இப்படி மனம் வெறுத்து பேச மாட்டானே. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல ரொம்ப காயப்பட்டிருக்கா. ஆண்டவா அவளை சந்தோஷமா வைப்பா. எப்படி வேதவழி இதை சரி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த குடிதான்னு சொல்லியிருக்கேன். நான் அவ்வளவு சொல்லியும் எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லாம உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் கூசவே இல்லையா? நீ தாலி கட்டின பொண்ணுகிட்ட இன்னொருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கானே, ரத்தம் கொதிக்கல? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? ரோட்ல போற ஒரு பொண்ணோட மனதுக்கு பிரச்சனை வந்தாலே அதை தட்டி கேட்கிறவன் தான் ஆம்பளை. கட்டின பொண்டாட்டிக்கிட்டே ஒருத்தன் தப்பா நடந்திருக்கான். அது தெரிஞ்ச பிறகும் சாதாரணமா உட்கார்ந்து இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஆம்பளையே இல்ல. என்ன பொண்டாட்டியா கூட நினைக்க வேண்டாம். ஆனா ரோட்ல போற ஒரு பொண்ணா கூட என்ன நினைக்கலாம்ல? அப்படி நினைச்சிருந்தா இந்நேரம் தப்ப தட்டி கேட்க போயிருப்பியே. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னால எப்படி இப்படி சாதாரணமா உட்கார்ந்து இருக்க முடியுது? சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே திங்கிற. இது வரைக்கும் உன்னை எப்படி இல்லாம நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ நீ யாரு, உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்டலாம் புருஷங்கிற கோவத்தையும் உரிமையும் ரோஷத்தையும் எதிர்பார்த்தது என்னோட தப்புதான். குடி, நல்ல குடி. ஏன் இப்படி தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானே உன் உயிர் நண்பன், அதான் உன் சிங்கப்பூர் ஃப்ரெண்டு, அவனையும் வர வச்சு கூட சேர்ந்து குடி, கூத்தடி, என்ன வேணாலும் பண்ணு. எல்லாமே உன் விருப்பம் தானே. இந்த வீட்ல உன்னை தட்டி கேட்க யாருமே இல்லையே. உன்னை பத்தி முழுசா தெரியாம கீழே மாமா உன்கிட்ட பிசினஸ் கொடுப்போமா, உன்னை எம்டி ஆக்குவோமான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு. நீ அதுக்கெல்லாம் தகுதியானவனே கிடையாது, லாய்க்கும் ஆக மாட்ட. இந்த லட்சணத்துல உன்னை நிர்வாகம் பண்ண சொன்னா விளங்குன மாதிரிதான். பிசினஸ் பாத்துக்க முடியாதுன்னு நீ சொன்னதா மாமா கிட்ட நானே போய் சொல்லிடுறேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம். வாழ்க்கையில குடிதான் முக்கியம், அதே பண்ணு. நல்லா குடி. எல்லாம் ஒரு மனுஷன். ச்சீ.
வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு முழு நாள் ஆக போது இன்னும் எனக்கு ஃபோன் வரல, மெசேஜ் வரலன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளுக்கு என் நினைப்பே வரலன்னு அர்த்தம். என்கிட்ட பேசணும்னு தோணலன்னு அர்த்தம். வரட்டும் வரட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். இது வேலைக்கு ஆகாது. அந்த மனுஷன் ஃபோன் பண்ண மாட்டாரு, நாமளே ஃபோன் பண்ண வேண்டியதான். என்னடா இன்னும் கால் வரலையேன்னு நினைச்சேன். வந்துருச்சு. இவ காலெல்லாம் எடுக்கவே கூடாது. This number is currently busy. Please try again later. பிஸியா? ஏன் ஃபோன் அட்டென்ட் பண்ணாம அப்படி எவ கூட பிஸி? இவர அம்மா, அம்மா, என்னம்மா? உன் ஃபோன் எங்கம்மா? அங்க டிவி மேல இருக்கு பாரு கல்பனா. இப்போ இதுல இருந்து கால் பண்றேன். என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். ம். யார் நம்பர் இது? ஒருவேளை ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாமே. சொல்லுங்க. என்ன சார்? சார், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. என் நம்பர்ல இருந்து கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க. பிஸின்னு கட் பண்றீங்க. அப்படி யார் கூட இருக்கீங்க? கல்பனா. பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. பிரச்சனை பண்ணி பொண்டாட்டிய துரத்தி விட்டாச்சு. இப்போ நீங்க தனிக்காட்டு ராஜா. உங்க இஷ்டத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். என்ஜாய். ஏய், நான் ஒன்னும் உன்னை துரத்தல. நீயா தான் போய் தொலைஞ்ச. போகாதன்னு சொல்லலாம்ல. நான் ஏன் சொல்லணும்? எப்படா போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அப்படியே குளுகுளுன்னு இருக்குமே. ஆமா, என்ன துரத்தி விட்டுட்டு உங்க ஆசைப்படியே வேதவழி கையால கடையை திறந்தாச்சு போல. என்ன சொல்ற உங்க முன்னாள் காதலி? ஏய், அரைஞ்சிருவேன். அப்பா பாப்பா பாப்பா, வேதவழிய சொன்னதும் கோம் பொத்துக்கிட்டு வருது. இடைஞ்சலா இருந்த ஒருத்திய அனுப்பி விட்டாச்சு. இனி 24 மணி நேரமும் அவ பின்னாடியே. கொன்னுடுவேன் உன்னை. வார்த்தையை அளந்து பேசு. தயவு செஞ்சு நான் கோவப்படுத்தாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன நீங்க மட்டும் என்ன கோவப்படுத்தலாம், நான் உங்களை கோவப்படுத்த கூடாதா? காலையில இருந்து ஒரு போன், ஒரு எஸ்எம்எஸ் பண்ணீங்களா நீங்க? ஏய், நீ திமிரு பிடிச்சு போனா நான் உன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் உன்னை தேடி அங்க வரவே மாட்டேன். நீ அங்கேயே கிடக்க வேண்டியதுதான். பாக்கலாமா? பார்க்கலாண்டி. ஓ, இந்த கல்பனா கிட்டே சவாலா? ஆமாண்டி, சவால் தான். நான் உன்னை தேடி வரவே மாட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களா என்ன தேடி வந்து கூப்பிடல. ஏய், அதுக்கு எவனாவது இழிச்சுவாய் இருப்பான், போய் பாரு. யார் இழிச்ச வாயின்னு பார்க்க தானே போறேன். ஏச்சி, போன வேடி. ஏன் வேதவழி கிட்ட பேசணுமா? நான் டிஸ்டர்ப் பண்றேனா? ஏய், உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரி. திருந்தாத ஜென்மம். எங்கேயாவது போய் தொலை. சீ, போன வை. கட் பண்ணிட்டியா? நான் எங்கேயாவது தொலைஞ்சு போகணுமா? யோ சுந்தர, உன்னை இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டியா?
வேதவலி ஆ என்னாச்சு? ஏன் அழறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா வீட்டு நினைப்பு அதான். இல்ல, நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. உங்களுக்கும் நாகராஜுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஏதோ மன வருத்தத்துல இருக்கிறதா அப்பாவும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதை என்கிட்ட சொல்ல முடியும்னா, என்கிட்ட சொல்றது மூலமா உங்க பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. வேதவலி, நாகராஜ் ஏதாவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? அப்புறம் வேற ஒருத்தர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட யார் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க? உங்க தம்பியோட ஃப்ரெண்ட். வேதவலி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. இந்த விஷயத்தை ஏன் நாகராஜ் கிட்டயோ என்கிட்டயோ சொல்லல? இந்த விஷயம் மட்டும் நாகராஜுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு தெரியும். நாகராஜுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவன் என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல. அதான் எனக்கு பெரிய வலியா இருக்கு. வேதவலி, என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? நீங்களும் மாமாவும் குருஜிய பாக்குறதுக்கு வேலூருக்கு போயிருந்தீங்களா? ஆமா. அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கு பார்த்தான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த குடிதான்னு சொல்லியிருக்கேன். நான் அவ்வளவு சொல்லியும் எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லாம உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க குடிச்சிட்டு மயங்கி கிடந்த நேரத்துல ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்லியும் உங்க தம்பி என்ன பண்ணாரு தெரியுமா? எந்த கவலையும் இல்லாம மறுபடியும் உட்கார்ந்து குடிச்சாரு. என்ன அவருக்கு பிடிக்கலதான், வற்புறுத்துறதுனாலதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒத்துக்கிறேன். அதுக்காக உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு அவர் கவலைப்படாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு தப்பு நடந்தா கூட அதை தட்டு கேக்குற வந்தா ஆம்பளை. ஆனா அவர் என் புருஷனா இருந்தும் எதுவுமே பண்ணலன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு வாழ்க்கையை எந்த நம்பிக்கையோடு தொடர்றதுன்னு எனக்கு தெரியலங்க. எல்லாமே அர்த்தம் இல்லாம இருக்கு. என்னோட நம்பிக்கை சுக்குநூறு உடைஞ்சு போச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. நாகராஜ் ரொம்ப நல்லவங்க. உங்க மேல அவனுக்கு பாசம் இருக்கு. கண்டிப்பா உங்களை ஏத்துப்பான். வேண்டாங்க, வெறும் வார்த்தைக்காக போலியா ஆறுதல் சொல்ல வேண்டாம். அவர் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செத்தா கூட உங்க தம்பி கவலைப்பட மாட்டாரு. வேதவலி, ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. அவன் உங்களை மனைவியா தாங்க பாக்குறான். அவசரப்பட்டு. யாரு? உங்க தம்பி என்ன மனைவியா பாக்குறாரா? உங்க தம்பி என் மேல பாசம் வச்சிருக்காரா? நீங்க சொல்றதுல உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்ற மாதிரி உங்க தம்பி பாசம் உள்ளவரா இருந்தா என்னங்க பண்ணிருக்கணும்? கண்ண பொண்டாட்டிக்கிட்ட தப்பா நடந்தவன தட்டு கேட்டு அவனை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்க வேண்டாம்? அப்படி பண்ணிருந்தா அவர் ஆம்பளை. அப்படி பண்ணிருந்தா அவர் என்னோட புருஷன். சொல்லுங்க, அப்படி பண்ணாரா? அப்படி பண்ணாரா? யார் இவன்? என்ன இப்படி அடிபட்டிருக்கு?